ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பயங்கரமான ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நம்மளோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் எஸ்எஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மும்பையில் ஒரே குடும்பத்தில், அதாவது கணவன், மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகள் உட்பட 4 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி பையத்தை உருவாக்கியது மட்டும் இல்லாமல், இந்த செய்தி கேட்ட அனைவரையும் நடுங்க வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இவர்கள் இறந்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, தர்பூசணி என்கிற தண்ணீர் பழத்தை தான் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மக்கள் தர்பூசணி வாங்கவே தயக்கம் காட்டுகின்றனர். அது மட்டும் இல்லாம மற்ற பழங்களை வாங்குறதுக்கே மக்கள் தயக்கப்படுறாங்க. அப்படிங்கிறதுனால தர்பூசணி பழத்தையே கடையில இருந்து நீக்கப்பட்டதா சொல்லப்படுது. இதே போல போன வருஷம் பார்த்தீங்கன்னா, இதே ஏப்ரல் மே மாசத்துல இந்த தர்பூசணி பழத்தை பத்தி பெரிய ஒரு விஷயம் பெரிய அளவுல பரவிட்டு இருந்தது. அதாவது தர்பூசணி பழத்துல அதோட கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் சுவையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அதுக்கு இன்ஜெக்ஷன் போடப்பட்டு அதன் மூலயமா மக்களுக்கு நிறைய நோய்கள் பரவிட்டுக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு அந்த சனிக்கிழமை இரவு நிறைய விருந்தாளிகள் வந்திருக்காங்க. அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க பிரியாணியை சமைச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து பிரியாணியை சாப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் வீட்டுக்கு கிளம்பின பிறகு இவங்க அன்று இரவு 1:30 மணி அளவில் தர்பூசணி பழத்தை லாஸ்ட்டாக சாப்பிட்ருந்துருக்காங்க. அன்று அதிகாலையில் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வாந்தி, தலைவலி, வயிற்று வலின்னு எல்லாம் ஏற்பட்டிருக்கு. உடனே இவங்க எல்லாரையும் மும்பையில் உள்ள ஜேஜே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த குடும்பத்தில் உள்ள இளைய பெண் சைனா, வயது 12, அவங்க சரியாக மணி 10:15க்கு முதல்ல இறந்திருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மதியம் 12 மணிக்கு அவர்களின் அம்மா நர்சரின் வயது 35 இவங்க இறந்திருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு இறந்து 2 மணி நேரம் கேப்பில் தான் இவங்க இறந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெண் குழந்தை ஆயிஷாங்கிற பொண்ணு சாயந்தரம் 5:15 மணிக்கு இறந்திருக்கு. கடைசியா அந்த குடும்பத் தலைவர் அப்துல்லா பார்த்தீங்கன்னா, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:30 மணிக்கு தான் இறந்திருக்காரு. இவங்க இறந்ததுக்கு தர்பூசணியை மட்டும் குறிப்பா சொல்றாங்கன்னா, இவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி பிரியாணி மற்றும் தர்பூசணி மட்டும் சாப்பிட்ருக்காங்க. ஆனா அந்த பிரியாணியை வந்த விருந்தாளிகளும் சாப்பிட்ருக்காங்க. அவங்க நல்லா இருக்கிற பட்சத்துல இவங்க மட்டும்தான் இறந்திருக்காங்க. அப்போ தர்பூசணி தான் காரணங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தர்பூசணி மட்டுமே உயிரிழப்பிற்கு காரணம் இல்லை, வேறு ஏதாவதும் இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது பத்தின இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. இறந்தவர்களின் உடல் முழுவதும் பச்சை நிறமாக மாறியுள்ளதாக பிரேத பரிசோதனையில் வெளியாகியுள்ளது. இதனால் தர்பூசணி பிரியாணி மட்டும் இல்லாம வேற ஏதாவது காரணமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் எடுத்து பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடிச்ச அந்த தண்ணீர், அது மட்டும் இல்லாம அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே புலாவ் சாப்பிட்ருக்காங்க, அதையும் எடுத்திருக்காங்க. அப்புறம் அவங்க சமையல் அறையில் நிறைய மசாலா பொருட்கள் சிதறிந்திருக்கு, அதையும் பரிசோதனைக்கு எடுத்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி டேட்ஸ் சாப்பிட்டுருந்துருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சாப்பிட்ருந்தாங்களோ அதை எல்லாமே பரிசோதனைக்கு எடுத்திருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு பிரியாணியோ தர்பூசணியோ இந்த உயிரிழப்புக்கு காரணம் இல்லைங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் வேறு ஏதாவது விஷம் அல்லது தற்கொலையா இல்லை திட்டமிட்ட கொலையா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது குறித்த உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனே தெரிஞ்சுக்க நம்மளோட எஸ்எஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.